அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செலியன் இனியான்னு எல்லாருமா நம்ம ராதிகாவை வறுத்து வாட்டி எடுக்கிறாங்க. இதனால மனசுடைஞ்சு போன நம்ம ராதிகா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியில வராங்க. இவங்க வெளியில வர அந்த சமயத்துல நம்ம ராதிகா பாக்கியாவை பாக்குறாங்க. பாக்கியா என்னடான்னா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா கேபுக்கு எவ்வளவு புக் பண்ணாலும் புக் பண்றாங்க, கடைசியில் அவங்களே கேன்சல் பண்ணிடுறாங்களே, ரொம்ப டிஸ்டன்ஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிட்ட புலம்புறாங்க. ஒரு பக்கம் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே ராதிகா வந்து பாக்கியா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணேன்னா, ராதிகா நான் உங்ககிட்ட சரி கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி என்ன பேச போகிறீங்க? ஏற்கனவே ரொம்ப பேசிட்டாங்க, என்னால் அதவே தாங்கிக்க முடியல, நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கிட்டே கேட்குறாங்க. உடனே பாக்கியா வந்து நீங்கள் இப்போ எந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிறீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு ஒய்ஃபாக நீங்கள் தான் கூட இருக்கணும், யார் உள்ளே வரணும் யார் வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு தான் இருக்குது. ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. என்னை குத்தி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. உடனே பாக்கியா வந்து ஐயோ நான் எனக்கு குத்தி காட்டுறதுக்கான சமய சந்தர்ப்பம் கிடைச்சாலே நான் அமைதியாக இருப்பேன், இப்போ நீங்கள் இவ்வளோ காயப்பட்டு இருக்கும்போது நான் குத்தி காமிப்பேனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உண்மையிலே உங்களுக்கு தான் முழு உரிமை இருக்குன்னு எனக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அத்தை பசங்க எல்லாரும் கோபி மேலே ரொம்ப உயிராக இருக்கிறதுனால அவங்களால இங்கே நடக்கிற எந்த விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்காங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நிதானமாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ராதிகா நொந்து போயிடுறாங்க. கொஞ்சம் உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவும் பாக்கியாவும் உட்காந்து பேசுகிறாங்க. நம்ம ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்கியா நான் சந்தோஷமாக இல்லை டீச்சர், கோபி எப்போ பார்த்தாலும் அங்கே இருந்தால் சண்டைனே தான் இருக்காரு. இப்போ 2-3 நாளாக ரொம்ப அதிகமான சண்டை. வழக்கமாக குடிச்சிட்டு எங்கேயா பாரில் விழுந்து கிடப்பாரு, ஃபோன் பண்ணால் போய் கூட்டிகிட்டு வருவோம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். வழக்கத்தை விட நேற்று சண்டை அதிகமாகிடுச்சு, கோச்சிட்டு கோபி வெளியே வந்துட்டார். அவரும் அந்த மாதிரி தான் ஏதோ கால் பண்ணியிருக்காருன்னு நினச்சி தான் நான் ஃபோன் எடுக்கலாம், ஆனால் அவர் பண்ணியிருந்தார், எனக்கு நான் எடுக்காமல் போனதுனால எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே பாக்கியா வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது எல்லாமே நீங்கள் மனசை விட்டு பேசுனீங்க அப்படின்னா சரியாயிடும். இப்போ இல்லை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு தான் வருவார், கொஞ்சம் நல்லா இருந்ததுக்கப்புறம் 2 பேரும் மனசை விட்டு பேசுங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவும் பாக்கியாவுக்கு அறிவுரை ஆறுதல் எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பத்திரமா வீட்டுக்கு போங்க, அதுவரை எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதிகா என்ன பண்ணா, கோபி உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி உங்கள் பேர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாக்கியாவும் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, என் பேர் எதுக்காக அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கேட்க, உடனே ராதிகா வந்து இல்லை நீங்கள் தான் சரியான நேரத்தில் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுனால தேங்க்ஸ் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க நம்ம ராதிகா. உடனே பாக்கியா அது ஒன்றும் இல்லைங்க, வேறு வழியே இல்லாமல் நான் கொண்டு வந்து விட்டல, அவருக்கு இன்னும் சரியாக ஞாபகம் வரலன்னு அத்தை சொன்னாங்க, அதனால தான் அப்படி இருப்பார், நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ராதிகா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியாவும் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம இனியாவும் ஈஸ்வரியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு இருந்த பார்த்தா நம்ம ஈஸ்வரி என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஐயோ அப்பா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ராதிகா பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்கியா ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. இதனால் ஈஸ்வரிக்குள்ளேயும் பாக்கியாவுக்குள்ளே ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ஸே இப்போ போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.